உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்களின் இந்தியன் 2 திரைப்படம் 6வது நாளும் கோடிகளில் நல்ல வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் நல்ல பிக்கப் ஆகி போய்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் மண்டேக்கு அப்புறம் இந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சது உண்மைதான். இருந்தாலும் நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போவே இந்த திரைப்படம் அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் சரி, வாங்கி வியாபாரம் பண்ணவங்களுக்கும் சரி, ஒரு லாபகரமான திரைப்படமாக மாறி இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 கூடவே வெளியான மற்ற திரைப்படங்கள் மற்றும் கல்கி இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையும் பார்ப்போம். நான் டே 4 அண்ட் டே 5ஓட கலெக்ஷன் ரிப்போர்ட் போடலை. என்னோட பர்சனல் ஒர்க் கொஞ்சம் இருந்ததுனால போயிட்டேன். அதுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வெளியில மூஞ்சியை காட்ட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா வெளியில மூஞ்சியை காட்ட முடியாத அளவுக்கு நாங்கள் சுற்றுறதுக்கு ஓடிடியில் விலை போகாத படத்தை கையில் வச்சிருக்கோமா, இல்லை படத்தை மோசமாக எடுத்துட்டு ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சுன்னு முட்டு கொடுத்தோமா? தேவையே இல்லை. இப்போவே இந்த இந்தியன் 2 திரைப்படம் வெற்றி திரைப்படமாக தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வசூல் நிலவரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 திரைப்படம், இந்த படம் எப்படி ஒரு லாபகரமான திரைப்படமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் 2 திரைப்படம் சுமார் 280 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டதாக அந்த தயாரிப்பு நிறுவனம் லைக்கா கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட் அப்படிங்கிறத எடுத்துப்போம். இதை 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ 140 வச்சுக்கோங்க பட்ஜெட்டை. அதே மாதிரி இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 130 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. இப்பவே இந்த இந்தியன் 2 திரைப்படம் அதாவது பார்ட் 2 மட்டும் இப்பவே இந்த இந்தியன் 2 திரைப்படம் 150 கோடியை நெருங்கிடுச்சு கலெக்ஷன்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஓடிடி அப்படிங்கிறது 225 கோடிக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு விற்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி 70 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டப்பிங் ரைட்ஸ் சுமார் 40 கோடிக்கு மேலே போயிருக்கு. கோல்டு மைன் அப்படிங்கிற நிறுவனம் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிறது பல கோடிகளுக்கு போயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்தியன் 2 திரைப்படம் அதை தயாரித்தவர்களுக்கும் சரி, வாங்கி விற்றவர்களுக்கும் சரி, ரொம்ப லாபகரமான ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு. மற்ற படங்கள் மாதிரி விநியோகஸ்தர் இவங்க தியேட்டர் ஓனர்ஸ்லாம் பிச்சை எடுக்கிற போராட்டம் அந்த நடிகர் வீட்டு வாசலில் நடத்தி ஸ்கேம் பண்ணி இத்தனை பேர் ஏமாற்றப்பட்டு அப்படிங்கிற சீன்லாம் என்னைக்குமே உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் அவரோட கெரியரில் இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு படம் மிக்சடான ரிவ்யூ சரியாக போகலை அப்படின்னு சொன்னாலும் அது கண்டிப்பாக லாபகரமான திரைப்படமாகவும் அதை வாங்கி விற்றவர்களுக்கு பெரிய இழப்பீடு தர வேண்டிய ஒரு நிலைமையில இல்லாத அளவுக்கு தான் எப்போவுமே மினிமமாக தான் அந்த படத்தை வியாபாரம் பண்ணுவாங்க. கொள்ளை அடிக்கணும், பல கோடிகளில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் என்றைக்குமே உலகநாயகன் தயாரிக்கிற படமாக இருந்தாலும் சரி, அவர் நடிக்கிற படமாக இருந்தாலும் சரி, அப்படி பண்ணப்படுறது இல்லை. இப்போ நம்ம வசூல் நிலவரத்துக்குள்ளே போயிடும். ஓகே, அக்ஷய்குமார் அவர்களின் சர்ஃபிரா திரைப்படம் டே 6 இந்தியா முழுக்க 2 கோடியே 35 லட்சம். இந்த படத்துலையும் ஒரு பயங்கரமான டிராப் வந்துருச்சு. வேர்ல்டு வைடா 2 கோடியே 70 லட்சமும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் இந்தியா முழுக்க 19 கோடியே 41 லட்சம், வேர்ல்டு வைடு 26 கோடிக்கு மேலே. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 80 கோடி. கல்கி 2898 AD அப்படிங்கிற படம் 21வது நாள் எவ்வளோ வசூல் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 50 லட்சம், கர்நாடகாவில் ஒரு 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 94 லட்சம், கேரளாவில் ஒரு 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இன்னுமே நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு 4 கோடியே 40 லட்சம். ஓவர்சீஸ் முழுக்க 1 கோடியே 15 லட்சம். வேர்ல்டு வைடா நேற்று ஒரு நாள் மட்டும் 21வது நாள் கூட இந்த படம் 9 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 21 நாளும் சேர்த்து கல்கி திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 44 கோடியே 69 லட்சம், கர்நாடகாவில் 67 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 270 கோடி, கர்நாடகாவில் 29 கோடிக்கு மேலே, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 308 கோடி 65 லட்சம், ஓவர்சீஸில் 250 கோடிக்கு மேலே, வேர்ல்டு வைடா 971 crores இப்போ தான் வந்திருக்கு. அவங்க ஆல்ரெடி 1000ன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 600 கோடி. டீன்ஸ் திரைப்படம் 6வது நாளாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 14 லட்சம், வேர்ல்டு வைடா 17 லட்சம் பண்ணியிருக்கு. இந்த படம் தான் 14 லட்சம் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடா 17 லட்சம் பண்ணியிருக்கு. டோட்டல் கலெக்ஷனே 1 கோடியே 27 லட்சம் தான். நேற்று தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கு. இந்த படம் தான் இந்தியன் 2வை வென்று விட்டது டீன்ஸ் அப்படின்லாம் நிறைய பேர் தம்ப்நெயிலே போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப காமெடியாக இருக்குது.
பார்த்திபன் சாரை எங்களுக்கும் பிடிக்கும் தான், அவர் படம் நல்லா ஓடணும்னு நாங்களும் தான் ஆசைப்படுறோம். இருந்தாலும் இந்தியன் 2வை ஓட விட்ட டீம்ஸ் அப்படின்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப காமெடியாக இருக்குது. பட்ஜெட் 10 கோடி, இவங்க இப்படி 15 லட்சம் 16 லட்சம்னு சொல்லிட்டு எப்போ வந்து இந்த 10 கோடியை ரெக்கவர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்தியன் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து Day 4 Day 5 இதெல்லாம் பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க Day 4 எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்தியன் 2 Day 4 பொறுத்த வரைக்கும் 2,85,00,000 இது தமிழ்நாட்டில், ஆந்திரா தெலுங்கானால ஒரு 1,10,00,000, கர்நாடகாவில் ஒரு 55 லட்சம், கேரளாவில் ஒரு 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 58 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் வந்து Day 4 வந்து 5,38 லட்சமும், ஓவர்சீஸில் ஒரு 2,61 லட்சமும் 2,81 லட்சமும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக இந்த படம் Day 4 வந்து 8,19 லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த Day 4 கலெக்ஷனை கரெக்டாக வந்து கணிச்சு சொன்னவங்க 2 பேர் தான். ஒன்று முத்து செல்வ முத்து, இன்னொருத்தர் வந்து பேட்மேன் பிகின்ஸ். இந்த 2 பேர் தான் வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. Day 5 இந்தியன் 2 எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 3,05 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1,05 லட்சம், கர்நாடகாவில் ஒரு 60 லட்சம், கேரளாவில் ஒரு 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 53 லட்சம், இந்தியா முழுக்க 5,55 லட்சம். ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக இந்த படம் வந்து Day 5ல் வந்து 7,60 லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்தியன் 2வோட Day 6 கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2,65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், கர்நாடகாவில் ஒரு 45 லட்சம், கேரளாவில் ஒரு 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 45 லட்சம், இந்தியா முழுக்க 4,45 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 85 லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடாக Day 6 வந்து இந்த படம் வந்து 5,30 லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. Day 7 எவ்வளோ பண்ணும் அப்படிங்கிற உங்களோட கெஸ்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ இந்தியன் 2வோட டோட்டல் கலெக்ஷன் இந்த 6 நாளும் சேர்த்து எவ்வளோங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் மட்டும் 46,90 லட்சம், இப்போ 50 கோடி வந்து தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ண போது. ஆந்திரா தெலுங்கானாவில் 21,51 லட்சம், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 9,45 லட்சம், கேரளாவை பொறுத்த வரைக்கும் 6,32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 7 crores மேலே, இந்தியா முழுக்க 91 கோடிக்கு மேலே வந்துருச்சுங்க. இந்தியா முழுக்க 100 கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்குமே ஒரு 50 கோடி வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்னும் சில லட்சங்கள் வந்து 50 கோடி வந்து ஓவர்சீஸ்லேயும் கிராஸ் ஆகிடும். வேர்ல்டு வைடு இந்த படம் 141 கோடி 11 லட்சம் 150 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்டுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 250ன்னு போட்டிருக்கு, பட் 280 கோடின்னு அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து வசூல் நிலவரம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வசூல் விஷயங்களும் சரி, நிறைய சினிமா அனாலிசிஸ் வீடியோஸும் பார்க்குறதுக்கும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் காதர் மீரா. வணக்கம்.